ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம மாருதி ஷோரூம் வந்திருக்கோம். இந்த மாருதி ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோயிலூரில் இருக்குது. பொதுவாக 5 சீட்டர் கார் வந்து மார்க்கெட்டில் நிறையா வெர்ஷன்ஸ் இருந்தாலும் அதில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக ட்ராவல் பண்ணுறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டதான் இந்த மிட் சைஸ் எக்ஸ்யூவி அப்படிங்கிற ஒரு வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கார்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஏகப்பட்ட சேல்ஸ் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதில் வந்து அப்கிரேட் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி ஒரு காரை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட நியூ சேனல் டெஸ்ட் ட்ரைவ் அப்படிங்கிற அந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தொடர்ந்து அந்த சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ காரை பற்றின ரிவ்யூஸ் வரும். அப்புறம் காரோட பார்ட்ஸு, அதோட ஸ்பெக்ஸ், இது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேனலில் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன காரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாருதி சுசுகி ப்ரீஸாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரீஸாவில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து எல்எக்ஸ்ஐ, ZXi, ZXi ப்ளஸ், அப்புறம் VXi அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வேரியன்ட் இருக்குங்க. நம்ம கிட்ட இருக்கிற இந்த வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ZXi அப்படிங்கிற வேரியன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கலர்ஸ் இருக்குங்க. இந்த கலர் பர்டிகுலராக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ளெண்டிட் சில்வர் அப்படிங்கிற ஒரு கலர் இருக்காது. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ரெகுலரான ஒரு கலர். ஸோ மற்ற டார்க் கலரை விட இந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ப்ளசண்டான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐஸ் கியூப் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருது. அது போக DRLமே உங்களுக்கு வந்து இது ஒரு டிசைனில் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா ஃபாக் லைட் கிடையாது. இது வந்து ZXi ப்ளஸ்ல தான் உங்களுக்கு வந்து ஃபாக் லைட் வரும். ஸோ அப்புறம் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு குரோம் டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம சுசுகியோட பேட்ச் இருக்கு. ஸோ ZXi ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஃப்ரண்ட் கேமரா வரும், 360 டிகிரி கேமரா வரும். இதில் வந்து கிடையாது இந்த வேரியண்ட்ல. நெக்ஸ்ட் வேரியண்ட்ல உங்களுக்கு ஃபுல்லாமே கிடைச்சிரும். ஸோ அப்படியே சைடில் பார்ப்போம். ஸோ இதோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னாக்கா 3995 mm. ஸோ இது ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 1685 mm. அண்ட் இதோட ஓவரால் வித்து பார்த்தீங்கன்னாக்கா 1790 mm. அண்ட் இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2500 mm வீல் பேஸ் உங்களுக்கு வந்துடும். டயர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் வந்துடும். உள்ள வந்து டிஸ்க் பிரேக், அதாவது ஃப்ரண்ட் 2 மட்டும் டிஸ்க் பிரேக் வரும். பின்னாடி 2 டயர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் வந்துடும். அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 இன்ச் டயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் அந்த வீலுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேட் ஃபினிஷிங் ஒரு பேடிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ORVMல ஒரு DRL வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் இண்டிகேட்டர்ஸ்க்கு. ஸோ அப்படியே நம்ம ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கீ ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பட்டனுமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க, சென்சார் பட்டனுமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. தென் அப்படியே ரியர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேம் அந்த மேட் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து பேடிங் வந்துருது. அண்ட் இங்கே ஒரு சின்ன குவார்டர் கிளாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ரூஃப் ரைல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அலுமினியம் ரூஃப் ரைல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃபைபர் கிடையாது, பிளாஸ்டிக் கிடையாது, அலுமினியம் ரூஃப் ரைல் உங்களுக்கு கிடைச்சிருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாயிலருமே உங்களுக்கு வந்துருது. அதுலேயே உங்களுக்கு டைல் லைட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ டைல் லைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயுமே ஒரு DRL வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைச்சிடும். அப்புறம் ஃபாக் லைட் உங்களுக்கு கிடைச்சிடும், இண்டிகேட்டர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹாலஜன் தான் கிடைக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வாஷர் வந்துருது, டீஃபாகர் வந்துருது, வைப்பர் வந்துருது. தென் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே உங்களுக்கு வந்து இங்கே கிடைச்சிரும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கிப் லைட்டுமே உங்களுக்கு கிடைச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படிங்கிற பேட்சிங் உங்களுக்கு வந்து வந்துருது. உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. 2 பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். அண்ட் இந்த போர்ஷனில் உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருது. இதோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ இது ஓவரால் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 328 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து ஏதாவது நம்ம திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பார்சல் ட்ரைமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பெரிய பார்சல் ட்ரை, ஓரளவுக்கு நம்ம ரீசனபிளான திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இந்த சீட்ஸ்மே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 60/40 வந்து ஸ்பிளிட் சீட் வந்துருது. நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பூட் ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி. இதோட ஸ்பேர் வீல் பார்ப்போம். இது வந்து 16 இன்ச்சு உங்களுக்கு வந்து ஸ்டீல் வீல் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் இதோட டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ டூல்ஸ்லாம் பர்ஃபெக்டாக வச்சாச்சு. ஜாக்கி வந்து இந்த வீலுக்கு கீழே இருக்கு, உங்களுக்கு தெரியும் பார்த்தா. ஸோ இந்த பார்சல் ட்ரே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்கா, இங்கே வந்து உங்களுக்கு 60/40 ஸ்பிளிட் சீட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 500 லிட்டர் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ இன்ஜினோட ஸ்பெக் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது வந்து K15C ஸ்மார்ட் ஹைபிரிட் பெட்ரோல் இன்ஜின் அண்ட் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 1462 சிசிங்க. இதோட மேக்ஸிமம் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6000 ஆர்பிஎம். இதோட மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4300 ஆர்பிஎம். அண்ட் இதோட ஃபியூவல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னாக்கா 19 கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கம்பெனியில் சொல்லியிருக்காங்க நமக்கு. அண்ட் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 48 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. இதோட ஃப்ரண்ட் டோர் பார்ப்போம். நம்ம டோரில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஆர்ம் ரெஸ்ட் பக்கம் இங்கே வந்து டோர் ஹேண்டில் வந்துருது. 4 பவர் விண்டோ கிடைச்சிருது. இங்கே வந்து லாக் அண்ட் அன்லாக் பட்டன் இருக்குது, விண்டோ லாக் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டிரைவர் சீட்டுக்கு மட்டும் ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்தது. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, மேகசின் ஸ்பேஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்துருது. இங்கே வந்து ட்விட்டர் வந்துருது. அப்புறம் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3-வே அட்ஜஸ்டபிள் மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ரெக்லைன் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுற ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் கீழே பெடல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெட் பெடலுமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. கீ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் உங்களுக்கு கீ. ரொம்ப குட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து லாக் அண்ட் அன்லாக் ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த சென்டர் கன்சோல் பார்ப்போம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்து ஸ்லீக்காக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து வந்துடுது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், மொபைல் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் ஒன்று வரும். இந்த பக்கம் 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் ஒன்றும் கொடுத்துட்றாங்க. அண்ட் நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஹைட் பொசிஷனில் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயுமே வந்து ஒரு கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அப்புறம் வேறு ஏதாவது பொருட்கள் இங்கே வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் வந்துருக்கு. சரியான அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு வந்துருது. 1 2 3 4 4 ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஃப்ளோவாக இருக்கும் நல்லா ஏசி பார்த்தீங்கன்னாக்கா. இதோட இன்டீரியர் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கான ஒரு பிளாக் டேஷ்போர்டும், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரௌன் டேஷ்போர்டுமே உங்களுக்கு கிடைச்சிது. இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா பிளாக், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன் மெட்டல் கலரில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸ்ட்ரிப்ஸ் போகுது. உங்களுக்கு ஓவராலாக போகுது தெரியும். அண்ட் மற்றபடி ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீச் கலர் ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ லுக் வைஸாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. நல்ல மேசிவான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. தென் அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சன்ரூஃப் வந்து வந்துடுது. பேனோரமிக் கிடையாது, இது நார்மல் சன்ரூஃப் மட்டும். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைட்ஸ் வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சன்கிளாஸ் ஹோல்டருமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். தென் இங்கே பார்ப்போம், சன்வைசரில் பார்ப்போம். இதில் வந்து பிளைனாக தான் இருக்குது. கோ பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வேனிட்டி மிரர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிம்மிங் ஆப்ஷன் கிடையாது. அடுத்த வெர்ஷன் ZXi ப்ளஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ டிம்மிங் ஆப்ஷன் எல்லாமே உண்டு. இதில் வந்து மேனுவல் தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற முடியும். தென் இதோட ஸ்டேரிங் பார்ப்போம். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மல்டிமீடியாவுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த பக்கம் வந்துருது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கால்ஸுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருது. ஹாய், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி சர்ச் பண்ணணும் அல்லது வாய்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாமே நீங்கள் பண்ணணும், அக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதையுமே வந்து உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டேரிங் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த பட்டன் அப்படி கிளிக் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆன் ஆயிரும். சாரி, ஐ டிடன்ட் கெட் தட். ப்ளீஸ் சே தட் அகைன். ஸோ அதுவுமே உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கிடைச்சிரும். ஆக்சுவலாக எப்படின்னாக்கா இது எப்படி ஒர்க் ஆகுனாக்கா நம்ம வந்து இந்த பிராண்ட் நேம், இந்த காரோட நேம் சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் சன்ரூஃப், ஓப்பன் சன்ரூஃப், லைட்ஸ் ஆன் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம வந்து வாய்ஸ் கமெண்ட்ல கொடுத்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து இது எல்லாமே வாய்ஸ் ஆக்டிவேஷன்ல ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் இதோட இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 17.78 சென்டிமீட்டர் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்துருது. இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் இதோட வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செட்டிங்ஸில் போனோம்னாக்கா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது எல்லாமே இங்கே. தென் இதோட டச் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. லாங்குவேஜ், செக்யூரிட்டி. ஸோ இங்கே செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து இந்த காரை பற்றின சிஸ்டமோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிடைச்சிடும். அஸ் வெல் அஸ்
உங்களுக்கு மல்டிமீடியா சிஸ்டம் வந்து உங்களுக்கு இதில் வந்து வந்துடும். தென் என் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மேப்பிங் சிஸ்டமே உங்களுக்கு வந்து ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸுக்கான கண்ட்ரோலுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த வேரியன்ட் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்துருது. அதில் வந்து நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து அதுலேயுமே கிடைச்சிரும். உங்களுக்கு சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி பேக் சீட்டுக்கு ரியர் சீட்டுக்குமே உங்களுக்கு வந்து 3-வே சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு 3% கிடைக்குது. அண்ட் ஓவராலாக பார்த்தோம்னாக்கா 6 ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஏர் பேக் இருக்கு, இங்கே வந்து ஒரு ஏர் பேக் இருக்கும், இங்கே ஒரு ஏர் பேக் இருக்கும், ஸ்டேரிங் ஏர் பேக் இருக்கும். இந்த மாதிரி 6 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து இந்த காரில் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருது. ஸோ ZXi ப்ளஸில் பார்த்தீங்கன்னாக்கா மேபி இதில் வந்து உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷனோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருது. அந்த சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து சைட் சப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்குது. அதே மாதிரி அண்டர் தை சப்போர்ட்டுமே உங்களுக்கு நல்லா கிடைக்குது. ஸோ ஓவரால் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னாக்கா சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ரியர் சீட்ஸை பற்றி பார்ப்போம். ரியர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. உள்ள உங்களுக்கு ஏறி உட்காரது ஈஸி தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர் தை சப்போர்ட்டும் கிடைச்சிருது. ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா நீருமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஒரு கிராப் ஹேண்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஆப்ஷன். இங்கே வந்து ரியரில் பார்த்தீங்கன்னாக்கா லைட் வந்து இங்கே இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலாக பூட்டில் வந்து நீங்கள் வந்து திங்ஸ் ஏற்றும் போது உங்களுக்கு தேவைப்படுன்றதுனால இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஓரளவுக்கு அது நல்ல விஷயம் தான். பட் இங்கே வந்து லைட்ஸ் எதுவுமே கொடுக்கல. இங்கே ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அது ஒன்று மிஸ் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரியர் டோரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்ம் ரெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு கன் மெட்டல் பீஸ் வந்துருது. இங்கே வந்து பவர் விண்டோவுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. தென் இது வந்து ஒரு குரோம் டிசைனில் உங்களுக்கு வந்து லாக் அண்ட் அன்லாக். அப்புறம் இங்கே வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்துருது. ஸோ ஓவராலாக இந்த காரோட மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரோல் இன்ஜினாக இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 km/லிட்டர் வந்து ஓவராலாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக இந்த காரில் வந்து ஒரு சின்ன சின்ன மைனஸஸ் இருக்கு. பட் மேபி இதோட அடுத்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மைனஸஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேஸ் லிஃப்ட்னு ஒன்று வரும்போது எல்லாமே மாறுறது வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் கிடையாது. இதுக்கு அடுத்த வெர்ஷனில் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா 360 கேமரா கிடையாது. நெக்ஸ்ட் வெர்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 360 கேமரா கிடைக்கும் போது அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்த வெர்ஷன்லையுமே கிடைக்கும். ஸோ இந்த டோரில் வந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சுனாக்கா ஆக்சுவலாக வந்து சேர் அடிக்காது. பட் இந்த டோரோட லெவல் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தூரம் தான் இருக்கு. ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரஃப்பான ஒரு மேட் ஃபினிஷிங் பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸ்க்ராச்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த பேடிங் வந்து கீழே வரைக்குமே உங்களுக்கு போகுது. ஸோ இதே மாதிரி வேற ஒரு காரோட ரிவ்யூவோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.